ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். ஒரு சில நாளில் நம்ம சமையலை ரொம்ப சிம்பிளாக சமைச்சிருப்போம். ஆனால் அன்றைக்கி எல்லோரும் ரொம்பவே விரும்பி திருப்தியாக சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, மிளகு ரசமும் ப்ரான் தொக்கும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது மிளகு ரசம் செய்யறதுக்கு 2 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். நான் 4 பேருக்கு செய்கிறேன். அதனால் இந்த சைஸில் ஒரு தக்காளி பழமும் அதோட சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழமும் எடுத்துக்கிறேன். கூடவே இந்த அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் இந்த சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழை, இதை நல்லா இந்த தண்டோடு சேர்த்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற புளி உப்பு கரையட்டும், புளியும் நல்லா ஊறி வரட்டும். இப்போ மிளகு சீரகம் அரைச்சிடலாம். நான் 2 ஸ்பூன் அளவில் மிளகு சேர்த்துக்கிறேன். சீரகம் இந்த அளவில் 1 சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு, வரமிளகாய் 1, கருவேப்பிலை ஒரு 2 இலை. இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ரசத்தில் சேர்த்துடலாம். இது போல் கொரப்பாக அரைச்சிருக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துடலாம். கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம கையால் நல்லா மசிச்சு விட்டு ரசத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் சேர்த்துருக்கிற உப்பு இந்த ரசத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அளவாக காஞ்சிருக்குது. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்து அடங்கணும் ஒரு வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். கூடவே 5-6 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, மிளகாய் நல்லா நிறம் மாதிரி வந்ததும் ரசம் சேர்த்துடலாம். ரசத்தை தாளித்து ஊற்றுனதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரசம் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருது பாருங்கள். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொஞ்சமாக மேலே மல்லித்தழையை தூவிட்டு இந்த வாசனை போகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஆனால் டேஸ்டான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மிளகு ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சுவையான எறா தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இறால் சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் அளவில் சோம்பு, சின்ன ஸ்பூன் அளவுலேயே பாதி அளவு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் அதுக்கு தகுந்த போல் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்றேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் 1,
இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு மூடி போட்டு மூடி விடலாம். இப்போ ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். நான் எங்கள் காரத்துக்கு தகுந்த போல் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன ஸ்பூன் அளவில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே அளவில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கரம் மசாலா தூள், அதே அளவு சீரகத்தூள் சேர்த்துடலாம். எறா கொஞ்சம் ஜீரணமாகிறதுக்கு லேட்டாகும், அதனால் சீரகம் எறா சமையலில் சேர்த்துக்கலாம். சீரகமும் சேர்த்துக்கலாம், சீரகத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் நான் இதில் கொஞ்சம் சேர்த்துட்றேன். குழம்பு மிளகாத்தூள் நான் இந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலா பொருட்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பொருளுடைய பச்சை மணம் மாறினதும் இப்போ எறாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துடலாம். எறாவுக்கும் தொக்குக்கும் சேர்ந்தாப்புல நான் அந்த உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனையும் போய் நல்லா வாசனையாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எறாவை சேர்த்து எறாவோட இந்த மசாலா பொருட்களெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்தளவுக்கு கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லெட்டு போட்டு மூடிடலாம். ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். வாசனையாக நல்லா இறால் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழையை தூவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது சாதத்தோடையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாகவும் ரசம் சாதத்தை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த இறால் சைட் டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.